ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்ல பார்ட் 4 பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 3ல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. பார்ட் 4ல இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அது எப்படி டிக்ளேர் பண்ணும், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணும், அண்ட் தென் ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன, அண்ட் தென் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், கால் பேக், ரெஸ்ட் கால் பேக்ஸ், ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ், ஸ்ப்ரெட் பேராமீட்டர், அண்ட் தென் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்னா என்ன, கால் பேக்னா என்ன, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி பார்த்துருப்போம்னா கன்சோல்ல வந்து ப்ரௌசர் கன்சோல்ல வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம இனிமேல் வந்து விஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ விஎஸ்ல ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சில செட்டப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து நம்ம விஎஸ்ல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஜேஎஸ் போடுறதுக்கு நமக்கு நோட் வந்து தேவை. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ப்ரௌசர் போயிட்டு நோட் ஜேஎஸ்னு போட்டுடலாம். நோட் ஜேஎஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கா. ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிட்டுலாம் நமக்கு வந்து வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து டவுன்லோட்ஸ் இதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து விண்டோஸ் அப்படிங்கிற இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, விண்டோஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே விண்டோஸ் இன்ஸ்டாலர் ஸ்டாண்டர்லோன் பைனரி ஜிப் அப்படின்லாம் இருக்கு. இது வந்து விண்டோஸ்ங்கிறதுனால நான் இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆன உடனே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வெர்ஷன் மட்டும் உனக்கு எப்படி செக் பண்ணுன்னு சொல்றேன். நோட் போட்டு மீன் போட்டோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா வெர்ஷன் 24.12.0 இருக்கு. இதான் வந்து வெர்ஷன். உங்ககிட்ட நோட் அப்படி இல்லை அப்படின்னா லைக் வந்து எரர் வரும். கரெக்டாக செட்டப் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைல் கிரியேட் பண்ணும்போது முக்கியமானதுன்னா நம்ம இங்கே வந்து ஜேஎஸ் அப்படின்னு போட்டு தான் கிரியேட் பண்ணோம். ஜேஎஸ் போட்டு கிரியேட் பண்ணலன்னா நம்ம வந்து ஜேஎஸ் ஃபைல் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ வந்து ஃபைலை சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் கூட .js அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஃபங்க்ஷன்னா ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். லைக் எப்படின்னு சிம்பிளாக சொன்னால் ஒரு டாஸ்க் வந்து ஒன் டைம் ரைட் பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ், அதாவது எவ்வளோ டைம் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இங்கே ஃபங்க்ஷன் சொல்லுவோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இந்த ஃபங்க்ஷனை வந்து ஜேஎஸ்ல வந்து 2 டைப்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் கிரீட் அப்படின்னு கொடுக்குறேன். கிரீட்ல வந்து பேராமீட்டர் எதுவுமே கொடுக்கல. ஓகே, அண்ட் தென் வந்து ஒரு சிம்பிள் இங்க வந்து console.logல நான் வந்து ஹெலோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்க வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கீவேர்டு. ஓகே, நான் அது இங்க பக்கத்துல எழுதுறேன். ஸோ இங்க வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு கீவேர்டு. அண்ட் தென் இந்த கிரீட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, இங்க வந்து கிரீட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். அடுத்து இந்த கன்சோல் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பாடி ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனோட பாடி. ஸோ இது வந்து என்னது, இது வந்து என்னதுன்னா ஃபங்க்ஷனோட பாடி. ஓகே, இங்க வந்து இந்த பேரந்தசிஸ் இருக்குல்ல. இந்த பேரந்தசிஸ் என்ன அப்படின்னா நம்ம பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ பேராமீட்டர்னா என்னன்னு உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். ஸோ இது வந்து என்னன்னா பேராமீட்டர். ஸோ பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது. நம்மளோட பேரண்டஸ் எல்லாத்தையுமே எங்கே பாஸ் பண்ணுவோம்னா இந்த பேரண்டஸ்குள்ளதான் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்க இந்த கிரீட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிரீட் அப்படிங்கிறது.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த ஃபங்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபங்ஷன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. கீவேர்ட் பக்கத்துலயே இந்த கிரீட் அப்படிங்கிறது என்னதுன்னா, அந்த ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷனோட நேம் தான் வந்து இந்த கிரீட் அப்படிங்கிறது. இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஃபங்ஷனோட பாடி. ஸோ நமக்கு எப்படி வந்து ரன் ஆகும் அப்படின்னா, ஸோ இது வந்து கால் ஆகும். உள்ள கால் ஆனோனே இங்க என்ன இருக்கு? ஹலோ அப்படிங்கிறது இருக்கா? ஸோ இந்த ஹலோ வந்து இப்ப நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஃபைல சேவ் பண்ணிட்டு, நான் வந்து ஓப்பன் டெர்மினல் குடுத்துறேன். என்கிட்ட இருக்க டெர்மினல் குடுத்துட்டு, என்ன பண்ணேன்னா, நோட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, நோட் ஜாவாஸ்கிரிப்ட் 4 அப்படின்னு போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, இங்க இதுக்குள்ள என்ன குடுத்துருக்கேன்? ஹலோன்னு குடுத்துருக்கேனா, நமக்கு இங்க அவுட்புட் ஹலோன்னு வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு டைப் வந்து என்ன பார்த்தோம்? ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, ஆம், இந்த இந்த ஃபங்ஷன் வேர்ட் இல்லாம ஒரு வேரியபிள் நேம்ல வந்து இந்த டோட்டல் ஃபங்ஷனையும் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது. லைக் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ செகண்ட் ஒன் வந்து ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன். ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன். இப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த கான்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட வந்து இந்த கிரீட் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ நம்மளோட ஃபங்ஷன் ஃபுல்லாவே இந்த கிரீட் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல தான் இருக்க போகுது. ஸோ அந்த கிரீட் தான் யூஸ் பண்ணுவேன், வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. இப்ப இந்த கிரீட் எடுத்துட்டு நான் ஏன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே. இப்ப வந்து ஃபங்ஷன் தானே பண்ண போறோம். ஸோ ஃபங்ஷனுக்கு அப்புறம் பாராமீட்டர் பாஸ் பண்றதுக்கான ஒரு பேரந்தசிஸ் பிராக்கெட் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு இங்க வந்து கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு நான் இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா இங்க நான் கிரீட்டை வந்து ஓகே கிரீட் இல்லையா ஏன்னு மாத்தி வச்சா ஏன் வந்து கால் பண்ணி வருவேன். ஸோ இப்போ கால் பண்ணி விட்டேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன வரும்? ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் தான் வரும். ஸோ இங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இல்ல ஹலோ வேர்ல்டு ஓகே நான் வந்து இங்க கமெண்ட் பண்ணதுனால இது சேர்த்தி வருது. நான் வந்து இதை கமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா சேவ் பண்ணலையா? ஹலோ வேர்ல்டு வந்துடுச்சா? ஓகே இப்போ வந்து ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ இந்த மொத்த ஃபங்ஷனும் எதுல ஸ்டோர் ஆகியிருக்குன்னா இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஜேஎஸ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னா அனாமலஸ் ஃபங்ஷன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து அன்கமெண்ட் பண்றேன். ஸோ இந்த நார்மல் ஃபங்ஷன் எழுதும் போது நான் இதை வந்து மேல போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். கரெக்டா அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? அதாவது ஃபங்ஷனை வந்து கால் பண்றேன். இதை நான் கால் பண்ணி விட்டு டிக்ளேர் பண்ணா எனக்கு அவுட்புட் வந்து வரும். பட் ஆனா இப்படி பண்ணாலும் எனக்கு அவுட்புட் வந்து வரும். ஆனா ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷன்ல வந்து இதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை நான் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுறேன். கமெண்ட் பண்ணி விட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி. ஸோ அன்கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஏன் வந்து இப்ப நான் மேல போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? எரர் வரும். ஏன் அப்படின்னா ஏன் அப்படிங்கிறது இங்கதான் நம்ம ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதனாலதான் வந்து இங்க வந்து எரர் வருது. ஸோ ஃபங்ஷன் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்ஷனை வந்து வேரியபிள ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணாது மீன் இனிஷியலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணா நாம அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இங்க வந்து எரர் வருது. இப்ப அதை கட் பண்ணிட்டு இங்க போட்ட அப்படின்னா எனக்கு அந்த எரர் வந்து போயிடும். எனக்கு அந்த எரர் போய் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நார்மலா எப்பயும் போல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால கவனமா இருங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்னன்னா ஆரோ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் சின்டாக்ஸ் சொல்லலாம். இது எப்போ வந்து வர ஆரம்பிச்சுது? ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஷார்ட் சின்டாக்ஸ் சொல்லலாம். கோட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். இது எப்போ வந்தது அப்படின்னா ES6க்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதாவது 2015 வந்து ES6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல. JS பார்ட் 1ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப அதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்றதுனால நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து ரொம்ப மாடர்னா இருக்கும். ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் ஃபங்க்ஷன் போட்டு ஸோ ஃபங்க்ஷன் போட்டு ஆட்
a, b குடுப்போம். குடுத்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் a plus b அப்படின்னு குடுப்போமா? ஸோ இதுதான் வந்து நார்மல் ஃபங்ஷன். பட் ஆரோ ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஆரோ ஃபங்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஸோ a, b பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டு கம்மா b பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டு இதுதான் வந்து ஆரோ ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஈக்குவல் டுவும் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அதை வந்து ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு நமக்கு என்ன வரணும்? ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லலாம். இங்க வந்து ஏ கமா பி அப்படிங்கிறது வந்து பேராமீட்டர். இந்த ஈக்குவல் டு கமா சாரி ஈக்குவல் டு கிரேட்டர் தென் சிம்பிள்லாம் வந்து ஆரோ சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பிளஸ் பி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதோட இன்னும் இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிக் ரிட்டர்ன் ஒன்று இருக்கு. ஸோ இம்ப்ளிக் ரிட்டர்ன் அப்படின்னு என்னன்னா, இந்த ரிட்டர்ன் கீவேர்டு போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் வந்து வந்துடும். அதே மாதிரி கான்ஸ் நான் வந்து இப்போ சப்ராக்ட் பண்றேன். சப்ராக்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு வேல்யூ வந்து a, bன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது ஆரோ ஃபங்க்ஷன் உள்ளார என்ன கொடுக்க போறேன்னா, இது வேணாம் இம்ப்ளிக் கொஷின் என்ன பண்றோம்? ஸோ இந்த இடத்துல ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு a மைனஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, console.log உள்ளார ஸோ ஏவோட வேல்யூ என்னது? ஸோ சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுட்டு ஏவோட வேல்யூ வந்து 15 கம்மா பியோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? இதை வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நோட் ரன் பண்ணோம் அப்படின்னா 15ல 5 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10 இருக்கா? ஸோ இதான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேராமீட்டர்னு என்ன, ஆர்குமெண்ட் என்ன, டிஃபால்ட் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்குள்ள கொடுக்குற வேல்யூ. நான் சொன்னேன்ல இந்த a, b தான் வந்து இங்க வந்து பேராமீட்டர். ஓகேவா? ஆர்குமெண்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம பாஸ் பண்ற வேல்யூ. அதாவது இந்த இங்க 15, 5 இருக்குல்ல, இதுதான் வந்து இங்க வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த a, b அப்படிங்கறத வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏக்குள்ளார நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா, இப்போ எனக்கு கன்சோல்ல வந்து console.logல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, வெயிட் console.logல எனக்கு ஹலோ கூட வந்து எனக்கு என்னோட நேமும் சேர்ந்து வரணும். ஓகேவா? ஸோ இந்த நேமும் எனக்கு சேர்ந்து வரணும். இங்க வந்து நான் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி வரேன். ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சிருக்கோம்? ஏன்னு வச்சிருக்கோமா? ஸோ நான் ஏக்குள்ளார நேம் என்ன கொடுக்குறேன்னா தாரான்னு கொடுக்குறேன். ஓகே? ஸோ இங்க வந்து நேம் அப்படிங்கிறது என்னது? பேராமீட்டர். ஓகேவா? தென் தாரா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூ வந்து நமக்கு பாஸ் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஹலோ தாரா நீங்க வந்திருக்கா வேல்யூ? வெயிட் நான் கேப் விட்டு போட்டேன்னா நேம் ஹலோ தாரன் வந்துச்சா? அதாவது நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டர் கொடுத்து கால் பண்றோம். ஸோ அந்த பேராமீட்டரோட வேல்யூ வந்து இங்க கொடுத்துருக்கோமா? ஸோ இதுதான் வந்து இங்க பேராமீட்டர் கொடுக்குற வேல்யூ தான் வந்து இங்க ஆர்குமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த ஆர்குமெண்டோட சேர்ந்து கால் ஆகி நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அடுத்து வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்னு ஒன்று இருக்கு. ஓகே? டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னா நம்ம இங்க வந்து எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல அப்படிங்கும்போது பேராமீட்டருக்கு ஒரு வேல்யூ வேணும்ல. ஸோ அப்பதான் ஃபங்க்ஷன் வந்து உள்ள ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் வந்து இங்க நேமே கொடுக்கல, எம்டியா இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இல்லைன்னா வந்து அன்னோன்னு கொடுக்குறேன். இங்க வந்து நான் அன்னோன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது இப்போ என்ன ஆகும்? ரன் பண்ணிட்டு பார்க்கலாமா?
ஹலோ அன்னோன் அப்படின்னு வந்திருக்கா. இதுவே நான் இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ராம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்க இப்போ என்ன ஆகும், ஹலோ ராம்னு ரன் ஆகும். அதாவது இங்க ஆர்குமெண்ட் இல்லாத பட்சத்துல நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் வேல்யூ வந்து ரன் ஆகி நமக்கு அவுட்புட்ல வரும். இல்ல நமக்கு இங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், அந்த ஆர்குமெண்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ல கால் ஆகி ரன் ஆகி வரும். ஓகே, பேராமீட்டர், ஆர்குமெண்ட், டிஃபால்ட் வேல்யூ எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்ட் பேராமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பார்க்க போறது ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். அதாவது இப்ப பாஸ் பண்ற வேல்யூ வந்து எவ்வளவு இருக்குன்னே நமக்கு தெரியல. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், ஏன் 100 போல இருக்கலாம். ஸோ அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும்போது நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு தெரியல அப்படிங்கும் போது அப்ப ரெஸ்ட் பேராமீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் சம்முக்குள்ளார நான் வந்து சில நம்பர்ஸ் கொடுக்க போறேன். ஓகே, நம்பர்ஸ். தென் இப்போ லெட் டோட்டல் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா 0 இருக்க போகுது. ஓகே, இப்போ ஃபார் லூப் உள்ளார லெட் ஐயோட வேல்யூ என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா 0 கொடுக்க போறோம். நமக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியாதுல்ல. ஸோ ஸ்டார்ட் ஆகுது வந்து 0 ஸ்டார்ட் ஆகி அந்த லென்த், அதாவது நமக்கு கவுண்டே தெரியாது அப்படிங்கும்போது அந்த கவுண்ட் கடைசி வரைக்கும் போகணும். இதுக்காக நம் டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து ஐ பிளஸ் பிளஸ் கொடுக்குறேன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். ஃபுல்லா எவ்வளவு இருக்கோ அவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதுக்காக நெக்ஸ்ட் டோட்டல் எவ்வளவு இருக்க போகுது. ஸோ டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். வந்து நம்ம ஐயா. ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோமா. ஸோ ரிட்டர்ன் நமக்கு டோட்டலாக ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ எவ்வளோ கவுண்ட் இருக்கோ நமக்கு அவ்வளோ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ கன்சோலுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்ல நமக்கு சம் கொடுத்து பண்ண போறோம். ஸோ சம்மோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குன்னே தெரியாதா. ஸோ 10, 20, 40, 60. இப்போ என்ன ஆகும்னா இந்த சம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து இங்க கால் ஆகும். இங்க கால் ஆன உடனே இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு காப்பி ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு காப்பி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும், 10ன்னு இருக்கும். இங்க 10 தானே இருக்கு, ஐயோட வேல்யூ 10ன்னு இருக்கும். அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. ஸோ 0 வந்து லென்த் எத்தனை, 1, 2, 3, 4. ரன் பண்ணி காட்டிட்டு நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். நோட் 1, 13 இருக்கா. எப்படின்னா இங்க வந்து ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கு. அப்போ இங்க ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 0. அப்படிங்கிறது மொத்த எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4 கவுண்ட் இருக்கா. ஸோ 4. அப்ப என்னது, இது வந்து ட்ரூ. ஆமாவா. ட்ரூங்கும் போது என்ன ஆகும், அடுத்து இங்க வந்துடும். ஸோ இங்க என்னது, டோட்டலோட வேல்யூ வந்து ஆல்ரெடி எவ்வளவா இருக்கு. ஸோ டோட்டலோட வேல்யூ எவ்வளவா இருக்கு, ஆல்ரெடி 0ன்னு இருக்கா. அப்போ 0 + 10 என்னது, 10ன்னு மாறிடும். ஓகேவா. அடுத்தது மறுபடியும் அடுத்த கவுண்ட்டுக்கு போகும். இங்க என்னது, அங்க ஐ பிளஸ் பிளஸ் ஆச்சு அப்படின்னா ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும். ஸோ இங்க வந்து ஐ பிளஸ் பிளஸ் ஆச்சு அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து இப்போ இங்க 1ஆ மாறிடும். ஸோ 1 > 4ஆ. அப்ப என்ன ஆகும், இங்க வந்து 0ங்கிறது 10, இங்க அடுத்து என்ன இருக்கு, 20 இருக்கு. அடுத்து இங்க 20 வந்துடும். 20 + 10 வந்து என்னது, இங்க வந்து 30ஆ மாறிடும். அடுத்து ஐ பிளஸ் பிளஸ்ஆ மாறும். அடுத்து ஐயோட வேல்யூ என்னது, 0 முடிஞ்சிச்சு, 1 முடிஞ்சிருச்சு, அடுத்து 2ஆ மாறும். இப்ப ஐயோட வேல்யூ வந்து இங்க 2ன்னு மாறிடும். ஸோ இங்க 2ன்னு கொடுத்தோம்னா இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடும். ஸோ ஐயோட வேல்யூ 2னா இங்க 0 வேல்யூ 10, 1ஓட வேல்யூ 20, 3ஓட வேல்யூ என்னது, சாரி 2ஓட வேல்யூ வந்து இங்க 40. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்க 40 ஆயிடும். அப்ப என்ன ஆகும், இங்க வந்து 16 நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அடுத்து என்ன ஆகும், ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு இருக்கிறது இங்க 3ஆ மாறிடும். ஸோ 3 >
3 lesser than 4 வந்து ட்ரூ. அப்ப என்ன ஆகும்? 3ல என்ன வேல்யூ இருக்கு? 0, 1, 2, 3. இங்க வந்து என்ன இருக்கு? 16 இருக்கா? இப்போ ஆல்ரெடி 60 இருக்கு. ஸோ 60 பிளஸ் 8. ஸோ இங்க வந்து பேலன்ஸ் வந்து 70 இருக்கும். இதை ஆட் பண்ண என்னது? 1, 30யா? அப்ப என்ன ஆகும்? அடுத்த ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு ஐயோட வேல்யூ வந்து சாரி 4ன்னு மாறும். இப்போ 4 lesser than 4ஆ? இல்ல. இது வந்து கண்டிஷன் வந்து இங்க ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகும்? லூப் இதோட ஸ்டாப் ஆகி டோட்டல் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? 130 ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த 130 வந்து நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணி அவுட்புட்ல 130 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இங்க இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னாலும் அதாவது கடைசி வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்காக நம்ஸ் ஆஃப் லென்த் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதான் வந்து ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வந்து நான் இங்க வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் நேம்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளார எனக்கு நேம்ஸ் வரணும். நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த நேம்ஸ் உள்ளார எனக்கு வந்து கன்சோல்ல எனக்கு நேம் எல்லாம் வேணும். ஸோ கன்சோல் டாட் லாக் நேம்ஸ்லயுமே வேணும். ஓகேவா? நேம்ஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ அந்த நேம்ஸ் என்ன நேம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கீழே போடுறேன். ஸோ நேம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன நேம்ஸ் இருக்கணும் அப்படின்னா ராம் இருக்கணும், தாரா இருக்கணும், மலர் இருக்கணும். ஸோ போதும். இப்போ வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ சேவ் பண்ணிட்டு மோட் எனக்கு என்ன நேம் வந்திருக்கு? ராம், தாரா, மலர். இவங்க எல்லா நேமும் வந்திருக்கா? ஏன் இங்க நேம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ இங்க நான் இப்ப வந்து இங்க நம்பர் கொடுத்தப்ப உங்களுக்கு எப்படி இங்க வந்து ஏன் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்க நான் வந்து இங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்பர்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து லைக் நேம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இன்னொரு நேம்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இங்க ஏன் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கு இதோட லென்த் வந்து எவ்வளவு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால அவங்க வந்து நம் டாட் லென்த் கொடுத்து நான் உங்களுக்கு இங்க ஐட்ரேட் பண்ணி எப்படி வந்து அந்த அவுட்புட் வருது, அந்த 130 அவுட்புட் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு இங்க நான் ஐட்ரேட் பண்ணி காட்டியிருக்கேன். பட் நேம்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு இங்க இருக்க எல்லா நேமுமே வரணும். இங்க ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இங்க லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிறது எல்லாமே காப்பி பண்ணிட்டு அப்படியே காட்டுங்கிறதுக்காக லைக் இந்த 3 டாட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் அதான் நாம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 3 டாட் வந்து இங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்க்கும்பொழுது இப்போ நான் வந்து லெட் அரே வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டு அரேஸ்ல வந்து வேல்யூஸ் கொடுக்குறேன். 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு லெட் அரே 2ல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அரே ஆஃப் 1 கொடுத்துட்டு கமா 6, 7, 8 நான் என்ன அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா கன்சோல் டாட் லாக் உள்ளார எனக்கு அரே வந்து 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு என்ன அப்படின்னா ஒரு அரே வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த அரே 1ல என்ன இருக்கு? 1, 2, 3 அப்படிங்கிற வேல்யூஸ்லாம் இருக்கா? ஸோ இந்த வேல்யூஸை வந்து காப்பி பண்ணி அரே 2ல போட்டு தென் அரே 2 வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். 6, 7, 9 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ நோட் ஸ்கிரிப்ட் 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த அரே 1ஓட வேல்யூவும் அரே 2ஓட வேல்யூவும் சேர்ந்து அரே 2ல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த 3 டாட் கொடுத்துட்டு இந்த அரேவோட நேம் கொடுக்கறதுனால அரே 1ல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே அரே 2க்கு வந்து காப்பி ஆகிடும். ஸோ அரே 2ல கொடுக்குற வேல்யூ வந்து சேம் ஆஸ் யூஷுவல் அதுலயே தான் இருக்கும். அந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு அரே வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கால் பேக்னா என்ன, அந்த ஹையரோட ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்றதா வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து கால் பேக்
சிபின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல வந்து கன்சோல் பண்றேன். என்ன அப்படின்னா, ஸோ கன்சோல் லாக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஒர்க் இங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலை தான். இதான் பின் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு அடுத்தது கால் பேக்கை வந்து கால் பண்ணி வருவேன். ஓகே, கால் பண்ணி விட்டுட்டு ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ செகண்டுக்குள்ளார கன்சோல் டாட் லாக்ல செகண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன போறேன்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு போட்டுட்டேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ நோட் ஜாவாஸ்கிரிப்ட் 4 ரன் பண்ணோம். வெயிட், வருது. ஸ்பெல்லிங் தப்பு பண்ணா ஃபர்ஸ்ட் ஒர்க் அண்ட் தென் செகண்ட் ஒர்க். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ என்ன ஆகும்னா, இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு இருக்கா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்கோமா, அது வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்தது அடுத்த கால் பேக் உள்ளார இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது இங்க என்ன கொடுத்துருக்கோம், கன்சோல்ல செகண்ட் ஒர்க் அப்படி கொடுத்துருக்குமா. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து கால் பேக் அப்படின்னு சொல்றது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணி ரன் பண்ணி வைக்கிறது. இன்னும் சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வீட்டில் நாம இருக்கோம் அப்படின்னா, நம்ம பேரண்ட் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு என்னை கூப்பிடு, நாம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் டாஸ்க் என்ன, இந்த ஒர்க்கை முடிக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க போவோமா போக மாட்டோமா, கூட்டிட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது செகண்ட் டாஸ்க். ஓகேவா? அதுதான் இங்க கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா வந்து ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஃபங்க்ஷன் கால்குலேட் சி கமா டி ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண போறோம். ஸோ ஆப்ரேஷன் ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்ரேஷனை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். அதுவும் சி கமா டி கொடுத்தாச்சா. அடுத்து ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ண போறது எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு வைக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ எப்படி ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, எனக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ எனக்கு கன்சோல்ல வந்து வேல்யூ கொடுத்து பாஸ் பண்ண போறேன். ஸோ கன்சோல் டாட் லாக்ல கால்குலேட் ஏவோட வேல்யூ வந்து 5,3 அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஆட் தானே பண்ணும். ஸோ கம்மா ஆட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கால் ஆகும், கால்குலேட் 5,3. அதாவது இங்க என்ன இருக்கு, ஆப்ரேஷன் ஏ கமா சி கமா டில வந்து இப்போ வந்து 5,3 அப்படிங்கிறது பாஸ் ஆகும். ஸோ இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 வந்துச்சா. ஜஸ்ட் வந்து இப்போ ஆட் பண்ற போது இங்க என்ன கொடுத்துருக்கோம், 5,3. 5 + 3 வந்து என்னது 8ஆ. இங்க என்ன ரிட்டர்ன் ஆகும்னா 8 அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்க ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட் ஃபங்க்ஷனை மட்டும் பாஸ் பண்ணி விட்டுரும். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷனை கொடுத்தோம்னா ஃபங்க்ஷனாவே வாங்கிக்கும். ஓகேவா? ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் தட் ரிசீவ்ஸ் தி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, க்ளோஷர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, க்ளோஷர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ல வந்து அவுட்டர் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்ல கொடுக்கறேன்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ இப்போ நான் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது அதுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து இன்னர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இன்னர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல
கன்சோல் டாட் லாக்ல கன்சோல் டாட் லாக்ல எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது இங்க 0வா? ஸோ 0 பிரிண்ட் பண்ணும். இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எனக்கு இன்னரை வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். பட் மேல கீழே வந்து கான்ஸ்ட் போட்டு மை ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவுட்டரா இருக்க போகுது. அகைன் நான் வந்து இங்க மை ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் வந்து கால் பண்ணுவோமா? இங்க இருக்க இந்த அவுட்டரை கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது என்ன இருக்கு? லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே 0 10 வச்சுக்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 10 இருக்கா? அடுத்தது தென் இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இப்போ என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்? இன்னர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. எக்ஸோட வேல்யூ என்னது 10. இப்போ மை ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? அவுட்டர் ஃபங்க்ஷன். அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? இன்னர் ஃபங்க்ஷன் தானே இருக்கு. இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நார்மலா வந்து என்ன ஆகும்? டெலிட் பண்ணிடும். பட் இங்க வந்து டெலிட் ஆகாது. ஏன் அப்படின்னா அது நம்ம வந்து இங்க இன்னர்லி யூஸ் பண்ணிருக்கோமா? ஸோ இங்க வந்து இன்னர்லி யூஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பழைய வேல்யூ வந்து டெலிட் ஆகாம அதே வேல்யூ வந்து இன்னர் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடும். நார்மலா ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வேல்யூ முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த வேல்யூவை டெலிட் பண்ணி விட்டுரும். அதாவது எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. பட் இந்த க்ளோஷர் யூஸ் பண்றதுனால அவுட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி முடிஞ்சு அப்படின்னாலும் ஸோ இந்த க்ளோசர்ல என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்டர்ல வந்து யூஸ் பண்ணி முடிஞ்சு அப்படின்னாலும் ஸ்டில் வந்து அது இன்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னர் ஃபங்க்ஷன் வந்து அந்த வேல்யூ வேரியபிள் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது அந்த வேல்யூ வந்து டெலிட் பண்ணாம ஸ்டில் வந்து அந்த இன்னர் ஃபங்க்ஷன் ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் அது வந்து லைக் ஸ்டோர்லயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஆரோ ஃபங்க்ஷன்னா என்ன, கால் பேக்னா என்ன, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னா என்ன, இந்த மாதிரி எல்லாமே டீப்பா பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அரேனா என்ன, அரேயோட மெத்தட்ஸ்ல என்ன அப்படிங்கறது இன்னும் டீப்பா பார்க்கலாம்.